Dear students, welcome back to Nurses Profile channel. எல்லாருமே உங்களோட கட் ஆஃப் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க இன்னும் கட் ஆஃப் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனல்ல எப்படி கட் ஆஃப் பார்க்கணும் அப்படிங்கிற வீடியோ இருக்குது, பார்த்து உங்களோட கட் ஆஃப் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனிவே இந்த வீடியோல பாராமெடிக்கல் கவுன்சிலிங்காக நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா இதுல ரவுண்ட்ஸ்னா என்ன, எத்தனை ரவுண்ட்ஸா இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும், எந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நம்ம எந்த ரவுண்ட்ல வர முடியும் அப்படிங்கறது பத்தி தான் பார்க்க போறோம். பாராமெடிக்கல் கவுன்சிலிங் மட்டும் இல்ல, எந்த ஒரு கவுன்சிலிங்கா இருந்தாலும் ரவுண்ட் பை ரவுண்டா தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் நடத்துவாங்க. சோ இந்த ரவுண்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கட் ஆஃப் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்துருவீங்க. சோ கட் ஆஃப் கொஞ்சம் குறைவா இருந்துச்சுன்னா செகண்ட் ரவுண்ட்ல வருவீங்க. இன்னும் ரொம்ப கட் ஆஃப் குறைவா இருந்துச்சுன்னா தேர்ட் ரவுண்ட்ல வருவீங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம வரும்போது எல்லா காலேஜஸும் இருக்கும். நமக்கு தேவையான காலேஜஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தேர்ந்தெடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ந்தெடுத்து போக மிச்சம் உள்ள காலேஜஸ் தான் நமக்கு எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு வரும். ரவுண்ட் 2ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ந்தெடுத்து போக மிச்சம் காலேஜஸ் இருந்தாதான் நமக்கு எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3க்கு வரும். சோ அதனால எப்பவுமே இந்த கவுன்சிலிங்க பொறுத்தவரையில நம்ம முடிஞ்ச அளவு ஃபர்ஸ்ட் இல்லைன்னா செகண்ட் ரவுண்ட்ல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெஸ்டான காலேஜ் வந்து கிடைக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல வரணும் அப்படின்னா நீங்களா வர முடியாது. உங்களோட கட் ஆஃப் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மள வந்து கூப்பிடுவாங்க. சோ இந்த கட் ஆஃப் இந்த ரவுண்ட் பத்தி தான் நம்ம வந்து கிளியரா இன்னைக்குள்ள வீடியோல பேச போறோம். 2023ல எத்தனை ரவுண்ட் கவுன்சிலிங் நடந்துச்சு, எந்த கட் ஆஃப் வரைக்கும் நம்மள கூப்பிட்டு இருக்காங்க, 2024ல எத்தனை ரவுண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்த கட் ஆஃப்ல இருந்தா நம்ம எந்த ரவுண்டுக்கு வருவோம் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். சோ நான் இங்க வந்து ஒரு சார்ட் வந்து மேக் பண்ணிருக்கிறேன். இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா எத்தனை ரவுண்ட் கவுன்சிலிங் லாஸ்ட் இயர் நடந்திருக்குது, என்னென்ன காலேஜஸ் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டு இருக்காங்க, இந்த வருஷம் 2024க்கு எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பேச போறோம். சோ போன வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் ஒரு 4 டைமா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரவுண்ட் 1 நடந்துச்சு, அடுத்து ரவுண்ட் 2 நடந்துச்சு, அடுத்து ரவுண்ட் 2ல ரவுண்ட் 2A ஒண்ணு நடந்துச்சு, அதுக்கப்புறம் ரவுண்ட் 3 இல்லைன்னா ரவுண்ட் 2B அப்படின்னு சொல்லலாம். ஃபைனல்ல வந்து மாப் அப் கவுன்சிலிங் நடந்துச்சு. சோ ரவுண்ட் 1 பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜ். சோ இந்த ரவுண்ட் 1ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அங்க எல்லா கவர்மெண்ட் காலேஜஸும் இருந்துச்சு. அவங்களுக்கு தேவையான கவர்மெண்ட் காலேஜஸ் அவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிக் பண்ணிக்கலாம். சோ ரவுண்ட் 1 ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ். இதுல வந்து 200வது கட் ஆஃப்ல இருந்து 160வது கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டிருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போன பிள்ளைங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து அலாட் பண்ணிட்டாங்க. சோ உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 160க்குள்ள இருக்குது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்காக தான் வாய்ப்பும் இருக்குது. அடுத்து ரவுண்ட் 2ல ரவுண்ட் 2ன்னு ஒண்ணு நடத்தினாங்க, ரவுண்ட் 2A ஒண்ணு நடத்தினாங்க. ரவுண்ட் 2 பொறுத்தவரையில அங்க கவர்மெண்ட் காலேஜ், SF காலேஜ் ரெண்டுமே இருந்துச்சு. அதாவது கவர்மெண்ட் காலேஜோ பிரைவேட் காலேஜ் ரெண்டுக்குமே வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 200ல இருந்து 160 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரவுண்ட் 2லயும், அதுக்கப்புறம் 159.96ல இருந்து 130 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரவுண்ட் 2Aலயும் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அடுத்து ஃபைனலா வந்து ரவுண்ட் 3ன்னு ஒரு கவுன்சிலிங் நடத்தினாங்க. இந்த கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா வெறும் SF காலேஜஸ் மட்டும் தான் இருந்துச்சு, பிரைவேட் காலேஜஸ் மட்டும் தான் இருந்துச்சு, கவர்மெண்ட் காலேஜஸ் இல்ல. ஏன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3லயே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 2Aலே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் முடிஞ்சிட்டு ரவுண்ட் 3ல வந்து வெறும் SF காலேஜஸ் மட்டும் தான் இருந்தாங்க. இதுக்கு வந்து 129.79ல இருந்து 75 கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் 3ல வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. சோ ஃபைனலா மாப் அப் கவுன்சிலிங்னு ஒண்ணு ரொம்ப லேட்டா என்ன செஞ்சாங்க அப்படின்னா நடத்தினாங்க. இந்த மாப் அப் கவுன்சிலிங்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வந்து 200 கட் ஆஃப்ல இருந்து 150 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டு இருந்தாங்க. SF காலேஜுக்கும் மறுபடியும் 200ல இருந்து 100 காலேஜ் வரைக்கும் கூப்பிட்டு இருந்தாங்க. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 1ல ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து போக மிச்சம் இருக்க காலேஜஸ் தான் எங்க வரும்னா ரவுண்ட் 2ல வரும். ரவுண்ட் 2லயும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து போக மிச்சம் இருக்க காலேஜ் தான் ரவுண்ட் 2Aக்கு வரும். ரவுண்ட் 2Aலயும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து போக மிச்சம் இருக்கக்கூடிய காலேஜ் தான் எங்க வரும் அப்படின்னா ரவுண்ட் 3க்கு வரும். ஒரு வழியா இந்த 3 கவுன்சிலிங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ்ல நிறைய பேர் வந்து சேர்ந்திருப்பாங்க, சேராம போயிருப்பாங்க, டிஸ்கண்டினியூ ஆயிருப்பாங்க. சோ அந்த மிச்சம் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா மாப் அப் கவுன்சிலிங் வைப்பாங்க. சோ மாப் அப் கவுன்சிலிங் வந்து எப்பவுமே நமக்கு வந்து கொஞ்சம் லேட்டா தான் வரும். சோ இந்த வருஷம் 2024ல எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ போன வருஷம் நடந்தது மாதிரியே தான் இந்த வருஷமும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது. சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம்.
ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் SF காலேஜ் ரெண்டையும் சேர்த்தே தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூப்பிட்டாங்க. போன வருஷம் வெறும் கவர்மெண்ட் காலேஜ் தான் கூப்பிட்டாங்க. சோ ஒருவேளை போன வருஷம் நடந்தது மாதிரி நமக்கு இந்த வருஷமும் நடந்துச்சு அப்படின்னா ரவுண்ட் 1ல வந்து 200 to 175 கட் ஆஃப் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூப்பிடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சொல்ல முடியாது, ஒருவேளை 160 வரைக்கும் கூப்பிடலாம். நான் ஏன் 175 வரைக்கும் கூப்பிடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்றேன்னா, போன வருஷம் 160 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு இருந்தாலும் சீட்ஸ் வந்து 175 வரைக்கும் தான் மேக்சிமம் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. சோ அதனால ஒருவேளை 175 வரைக்கும் இந்த தடவை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற ரவுண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் இயர் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போன வருஷம் பாத்தீங்கன்னா அப்ப 200 கட் ஆஃப்ல இருந்து 75 கட் ஆஃப் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கவுன்சிலிங்ல உள்ள ரவுண்ட்ஸ்னா என்ன, இந்த ரவுண்டோட பெனிஃபிட் என்ன, உங்களோட கட் ஆஃப்க்கு நீங்க எந்த ரவுண்ட்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ தொடர்ந்து நம்மளோட சேனல் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த பாராமெடிக்கலோட 2024 கவுன்சிலிங் வரும்போது நம்மளோட சேனல்ல உங்களை கைட் பண்ணி நீங்க எப்படி இந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம சேனல்ல என்ன செய்வோம் அப்படின்னா கைட் பண்ணுவோம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. பை பை, தேங்க்யூ.